திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய பாடல். குனிந்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பணிந்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. பொருள்: வளைந்த புருவம், கோவை பழம் போலும் சிவந்த வாய், இனிய புன்னகை, குளிர்ச்சியான சடை, பவளம் ஒத்த திருமேனி, அத்திருமேனியில் விளங்கும் பால் போன்ற திருநீறு, உயர்க்கு நல்லினிமை பயக்கும் தூக்கிய திருவடி ஆகிய இத்திரு நடன நிகழ்வை காணப்பெறின் வேண்டாம் என வெறுத்தொதுக்கும் மனித பிறவியும் இவ்வுலகில் வேண்டும் என்று உயர்வு பெற்றதாகும். சிதம்பரம் நடராஜர் கோவில். சிதம்பரம் என்றதும் நம் நினைவிற்கு முதலில் வருவது சிதம்பரம் நடராஜரும் சிதம்பர ரகசியமும் தான். இக்கோவில் சுமார் 3000-4000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது. இவ்வாலயம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் என்ற நகரில் உள்ளது. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வராலும் தேவார பாடல் பெற்ற தலம். இத்தலம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் என்றும், சிதம்பரம் தில்லை கூத்தன் கோவில் என்றும், பூலோக கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆடல் கடவுள் என்று அழைக்கப்படும் நடராஜர் ஒரே இடத்தில் இல்லாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறார். பஞ்சபூதங்களில் ஒன்று என கூறப்படும் ஆகாய வடிவில் சிவன் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் வகையில் சிதம்பர ரகசியம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஆனி மாதம் ஆனி திருமஞ்சனம், மார்கழி மாதம் மார்கழி ஆருத்ரா தரிசன தேர் திருவிழாவும் மிகச் சிறப்பாக நடைபெறும். ஆனி திருமஞ்சனம் என்பது ஸ்ரீ நடராஜர் கோவிலில் 10 நாட்கள் கொண்டாடப்படும் திருவிழாவாகும். இது நடராஜ பெருமான் மற்றும் சிவகாம சுந்தரியை கௌரவிக்கும் நிகழ்வாகும். தமிழ் மாதமான ஆனியில் உத்திரம் நட்சத்திர நாளில் இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது. இத்திருவிழா ஜூன் ஜூலை மாதத்தில் வழக்கமாக நடைபெறும். ஆருத்ரா தரிசனம். ஆருத்ர தரிசனம் அல்லது திருவாதிரை தரிசனம் என்னும் திருவிழா சிவனின் அவதாரங்களில் ஒன்றான நடராஜ பெருமானை கௌரவிக்கும் நிகழ்வாகும். தமிழ் மாதமான மார்கழியில் திருவாதிரை நட்சத்திர நாளில் இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது. இத்திருவிழா டிசம்பர் ஜனவரி மாதத்தில் மிக விமர்சையாக நடைபெறுகிறது.